வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் இப்போ இந்தியாவுல ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு இடையில இப்ப இருக்கு டி பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஷரி பில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அத வந்து திடீர்னு அவங்க ரொம்பவே ஃபேம் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எதனால சார்? டி பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார்? டி பில்ஸ் சொல்றது வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லி ட்ரெஷரி பில். ஸோ ட்ரெஷரி பில் சொல்றது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். எப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் லைக் உங்க ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. இதுல வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கவர்மெண்டோட ஆர்பிஐல பண்ணுவாங்க. ஆர்பிஐயோட போர்ட்டல் ஒன்று இருக்கு. அது மூலியமா இன்வெஸ்ட் பண்றது தான் அந்த டி பில் இன்வெஸ்ட் பண்றது. இது வந்து 3 வேரியன்ட் இருக்கு. ஒன்று வந்து 91 டேஸ், அதுக்கப்புறம் 182 டேஸ், அதுக்கப்புறம் 364 டேஸ். இந்த 3 வேரியன்ட் தான் அந்த டி பில் இருக்கு. அதுக்கு மேலே கிராஸ் ஆகாது. மேக்ஸிமம் வந்து 364 டேஸ் தான் ஒரு லாங்கஸ்ட் டி பில்லோட டியூரேஷன். ஸோ உங்களுக்கு டி பில் ரீசெண்டாக என்ன பாப்புலர் ஆகினா கவர்மெண்ட் வந்து முன்னாடி எப்படின்னா டி பில்ஸ் வந்து வெறும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டும் தான் டி பில்ல இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து இண்டிவிஜுவல்ஸு அவங்களே ரிட்டைல் ஸ்மால் இன்வெஸ்டர் வெறும் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை டி பில்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆர்பிஐயோட வெப்சைட்லேருந்து. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ ஷார்ட் டேர்ம்ல நம்மளோட மணியை ஸ்டாப் பண்ணி வைக்கிறப்போ இந்த டி பில்ஸா இருக்கட்டும், ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு உண்மையிலேயே ஒரு சேஞ்சா இருக்க முடியுமா சார்? டி பில்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் வேற, டி பில்ஸோட கான்செப்டே வேற. டி பில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் டேர்ம் டு ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா டி பில் வந்து உங்களுக்கு வந்து பேங்க்கோட ரிஸ்க் லெவல் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும்போது டி பில்லோட சேஃப்டி ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் டி பில்ஸால பெரிய அமௌண்ட் நீங்கள் போறீங்க ஒரு ஒரு மோர் தென் ஒரு 5 lakhs 10 lakhs அந்த மாதிரி போடும்போது டி பில்ஸ் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். பட் பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் 5 lakhs தான் டெபாசிட் ஓட கேரண்டி இருக்கு பேங்க்ல போகிற அமௌண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ரொம்ப சேஃப்டாக வேணும், ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் சேஃப்டின்னு அபோவ் பேங்க் இன்வெஸ்ட் பண்ண டி பில்ஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட். ஓகே சார். சார் இப்போ டி பில்ஸ்க்கு கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஆர்பிஐ எப்படி தீர்மானிக்கிறாங்க, நிர்ணயிக்கிறாங்க? ஸோ அதை எப்படி சார் இம்பாக்ட் பண்ற சில ரீசன், சில காரணிகள்னா என்னன்னு சொல்லுவீங்க சார்? ஓகே, இப்போ டி பில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் பேங்க்ல ஒரு எப்படி போட்டீங்கன்னா 1 lakh போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 lakh இன்ட்ரெஸ்ட் வரும். 1 lakh மேலே வந்து 7% 6% போட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும் இன்ட்ரெஸ்ட். பட் டி பில்ஸ் என்னன்னா நீங்க வாங்கும் போதே ஒரு 100 rupeesக்கான டி பில் நீங்க வாங்கும் போது நீங்க வந்து அதை வந்து ஒரு டிஸ்கவுண்ட்ல வாங்குவீங்க. எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு 100 rupees டி பில் வந்து உங்களுக்கு வந்து 93 94 rupeesக்கு நீங்க வாங்குவீங்க. ஸோ அது அந்த டைம் முடியும் போது உங்களுக்கு 100 rupees அமௌண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இது. ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட். வேற ஒன்று நீங்க கட்டுற அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு வருது. இல்லைன்னு டிபியில் வந்து நீங்க வந்து அந்த வேல்யூட கம்மியான அமௌண்ட்ல நீங்க வந்து வாங்குவீங்க. சார் அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டி பில்ஸ் மூலமா கிடைக்கிற இந்த இன்கம் வந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தும் சார்? நல்ல கேள்வி. ஸோ உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது டி பில்ஸோட ரிட்டர்ன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். பட் அது எந்த டி பில்ஸ்னா ஆல்ரெடி இஷ்யூ ஆன டி பில்ஸ் இம்பாக்ட் ஆகாது. நியூவா டி பில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த நியூ டி பில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஆல்ரெடி டி பில்ஸ் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுதுன்னு, ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஓல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இல்லை லோவர் ரிட்டர்ன் தான் கிடைக்கும், தவிர உங்களுக்கு அந்த ஹையர் ரிட்டர்னோட அட்வான்டேஜ் இருக்காது உங்களுக்கு. சார் இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் டி பில்ஸை தங்களோட முதலீட்டு திட்டத்தில் எப்படி சார் யூஸ் பண்ணுறாங்க? ஓகே, ஸோ ஃபாரினர்ஸ் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? டி பில் வந்து அவங்களுடைய மணியை வந்து பார்க் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மற்ற கண்ட்ரிலேருந்து அமௌண்ட் வரும்போது அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவாக இருக்கும். இப்போ வந்து ஜப்பான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப லோவாக இருக்கும்போது ஸோ அந்த கரன்சியோட இது கொண்டாந்து இந்தியாவில் இது பண்ணுறதுக்காக டி பில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியாவிலேருந்து அவங்க சேல்ஸ் பண்ண ஸ்டாக்ஸோட வேல்யூவும் அதே டி பில்ஸ் வச்சுப்பாங்க. இது ஒரு டெம்பரரி பார்க்கிங் மணி மாதிரி வச்சுக்கிறாங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டி பில்லோட ரேட்டு தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ மார்க்கெட்டில் எப்பவுமே உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்னோட ஜாஸ்தி ரிட்டர்ன் வந்தால் தான் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ஹைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு டிபிஎஸ் ரேட் ஹை ஆகும் போது இல்லை அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை ஆகும் போது மார்க்கெட் ரிட்டர்ன் லோ ஆகுறதுனா ஆப்ஷன்ஸ் ரொம்ப இருக்கும். சார் இப்போ ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் உடைய இன்வெஸ்டர்ஸ் வந்து டி பில்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு குறைந்தபட்சம் எவ்வளோ மணி தேவைப்படும்? இது வந்து ஈஸி வே என்ன சார் இதுல? ஓகே, ஸோ ஆஸ் பர் ஆர்பிஐயோட இது பண்ணீங்கன்னா வெறும் ஒரு 10,000 ரூபாயில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் டி பில்ஸில். இண்டிவிஜுவல் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். பட் இது ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா நீங்கள் வந்து மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் எப்போனா விட்ரா பண்ண முடியாது. நீங்கள் ஒன்ஸ் டி பில்ஸை போட்டிங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம் இருக்குது. 91 days தான். 91 days கழிச்சு தான் நீங்கள் வந்து விட்ரா பண்ண முடியும் அட் வேல்யூ. பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் விட்ரா பண்ணலாம். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்து வால்டாலிட்டி இதுக்கு பையர்ஸ் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டு வராது உங்களுக்கு. இன்கேஸ்
நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி தான். பட் அந்த அந்த டேர்ம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க வந்து என்ன வேல்யூ அந்த வேல்யூக்கு அமௌண்ட் வாங்கிக்கலாம் நீங்க. சார் அதே மாதிரி இப்போ இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் மூவ்ஸ்ல வந்து டி பில் ஈல்டு எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துது சார்? ஸோ உங்களுக்கு டி பில்ஸோட கான்செப்ட் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் காம்பனன்ட் தான். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி மாறுது அதை பொறுத்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்னும் மாறும். இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் மாறுச்சுக்கோங்க, இன்ஃப்ளேஷன் மாறுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறின உடனே டி-பில்ஸோட இதுவும் மாறிட்டு இருக்கும். ஸோ அதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து டி-பில்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும்போது அவங்க வந்து they will be very careful. ஸோ அவங்க மணி வந்து ரொம்ப இதில் பார்க் பண்ணாமல் they will try to withdraw the money. ஸோ இது வந்து டி-பில்ஸ் வந்து ஒரு பஃபர் மாதிரி அவங்களுக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டி-பில்ஸோட ரேட்டை பொறுத்து தான் அவங்க இன்னும் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட எப்படி பண்ணலாம், எவ்வளோ பண்ணலாம் அதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறது டி-பில்ஸோட வேல்யூ பொறுத்து தான். ஓகே சார். சார் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுற அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து உடனே டி பில்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்ல வெயிட் பண்றது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனா இருக்குமா சார்? இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த டி-பில்லோட வேல்யூ பார்க்கணும். நீங்கள் அந்த லாங்கர் டேர்ம் டி-பில்லோட வேல்யூ வந்து இயராக தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் டி-பில்ஸோட வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும்போது அதுவும் மாறிட்டு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சைக்கிளில் வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏறும் போது இப்போ வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும் வேல்யூ இப்போ. ஸோ அதனால இப்போ பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் தான். இப்போ நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாஸ் ஆகுது. ஒன்ஸ் அந்த கவர்மெண்ட் ரேட் ஆனதுக்கப்புறம் இன்க்ரீஸ் அப்புறம் டி-பில் வாங்கினீங்கன்னா அந்த ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். சார் இப்போ சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல மணி வச்சிருப்பாங்க. சோ அதுக்கு பதிலா டி பில்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டா யூஸ் பண்றது புத்திசாலித்தனமான ஒரு டிசிஷனா சார்? இல்லைங்க, தப்பான டிசிஷன் இது. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த டி-பில்ஸ் எல்லாமே 91 டேஸ் 180 டேஸ் 364 டேஸ் பீரியடுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய ஷார்ட் டேர்ம் நீடுக்காக நீங்கள் அதில் வச்சுருந்தீங்க நீங்கள் திருப்பி சப்போஸ் விட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நடுவில் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் விட்ரா சேல்ஸ் பண்ணலாம். பட் அதில் வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் கம்மியாக இருக்கனால நீங்கள் டிசைட் பண்ண ப்ரைஸ் உங்களுக்கு வராது. இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆச்சுன்னா அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டேபிளாக இருக்குது அப்படியே இருக்குன்னு ஸோ உங்களுக்கு டி-பில்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து உங்கள் மீடியம் டேர்ம் டெபாசிட்காக உங்களுக்கு வந்து 90 டேஸ் மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல அல்ட்ரா லிக்விட் ஃபண்ட் இருக்கு, லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து அவங்க வந்து பிரைமரில டி-பில்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் டி-பில்ஸ்ல போகிறது அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த லிக்விடிட்டி கிடைக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் டி-பில்ஸ் டேட்டா வாங்குறது இல்லை. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.